வணக்கம் children, this is Malathi. நாம் இன்னைக்கு exercise 3.8ல first sum பார்க்க போறோம். வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. Find the square root using division method. First question அதுல x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 அதாவது x இன் அடுக்கு 4 minus 12x இன் அடுக்கு 3 plus 42x இன் அடுக்கு 2 minus 36x plus 9 கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்கிற இந்த பல்லுறுப்புக்கோவை திட்ட வடிவத்தில் அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர்ல இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரைக்கும் கிராஜுவலா அப்படியே குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது பவர் 4 இருக்கணும், அடுத்தது x பவர் 3 இருக்கணும், அடுத்தது x ஸ்கொயர் x அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம உடனே அப்படியே எடுத்து இங்க கீழே எழுதிக்க போறோம். பாருங்க, x பவர் 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 அப்படின்னு நம்ம எல்லாமே அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்ததுனால திட்ட வடிவில் இருந்ததுனால அப்படியே எழுதிட்டோம். அப்படி இல்லைன்னா கரெக்டாக திட்ட வடிவத்துக்கு மாற்றி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும், அதுக்கு மாதிரி நாம எடுத்துக்கணும். எக்ஸ் பவர் 4 வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸை எக்ஸ் கூட பெருக்கி இதை கொண்டு வரணும். அப்போ இந்த ரெண்டோட அடுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 வந்துடும். அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரியான காரணிகளாக இருந்தா மட்டும்தான் அதை இங்கேயும் ஒன்னு இங்கேயும் இன்னொன்னு இங்கேயும் போடுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் போயிடுச்சு. அப்புறம் இதை 2ஆல பெருக்கி இங்க போடணும். இங்க இருக்குது இல்லைங்களா மேல, அதை 2ஆல பெருக்கி 2x ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இதை 2ஆல பெருக்கி இதுகிட்ட கீழே போட்ட உடனே இந்த 2 நம்பரை கீழே இறக்கி எழுதணும் குறியோட. ஸோ மைனஸ் 12x கியூப் பிளஸ் 42x ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த 2க்கு வாங்க. இந்த 2 கூட எதை பெருக்குனா இந்த 12 வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன குறியோ அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த 2 கூட 6 பெருக்குனா 12 வருங்களா? இங்க x ஸ்கொயர் இருக்கனால அடுத்த டேர்மை xன்னு போட்டுக்கோங்க. இங்க என்ன போட்டீங்களோ அதை இங்க அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. 6x minus 6x அப்படின்ட்டு. இப்போ இந்த நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வந்துடும் 12x கியூப் அப்படின்னு. ஏன்னா நம்ம இதை எது கூட பெருக்குனா 12 வரும்னு செக் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால 2 கூட 6 பெருக்குனா 12 வரும். அப்புறம் இங்க x போட்டிருக்கனால இது ரெண்டையும் பெருக்கும்போது x கியூப் வந்துருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டேர்ம் வந்துடும். இப்போ புதுசா போட்ட ரெண்டையும் பெருக்குங்க. மைனஸ் 6x இன்டூ மைனஸ் 6x என்ன கிடைக்கும்? பிளஸ் 36x ஸ்கொயர்னு கிடைக்குமா? அதை தான் இங்க எழுத போறோம். பிளஸ் 36x ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி கழிக்கணும்னா கீழே குறிய மாத்திக்குவோங்களா? பாருங்க, இதுக்கு இது போயிடுச்சு. இப்ப 42ல 36 கழிக்க போறோம். நமக்கு பிளஸ் 6x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க மேல இருக்கு பாத்தீங்களா? இதை 2ஆல பெருக்கி இங்க போடணும். இதை 2ஆல பெருக்குனா 2x ஸ்கொயர், இதை 2ஆல பெருக்குனா 12x. அப்புறம் இதை 2ஆல பெருக்கிட்டோம்னா 2 நம்பரை கீழே கொண்டு வரலாம். பாருங்க, இந்த 2 நம்பரையும் அதனோட குறியோட மைனஸ் 36x பிளஸ் 9 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 கூட எதை பெருக்குனா இந்த 6 வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்க என்ன குறியோ அதை இங்க போட்டுக்கிறோம். பிளஸ் குறி 2 கூட 3 பெருக்குனா தான் 6 வரும். அப்புறம் பார்த்தா இது பாருங்க x ஸ்கொயர், இது xன்னு வந்ததுனால இது கூட எதுவும் போடக்கூடாது. இப்போ பாருங்க, நமக்கு இங்கேயும் இங்க என்ன போட்டோமோ அதையே இங்கேயும் போட்டோம். பிளஸ் 3 அப்படின்ட்டு. இப்போ இந்த 3ஆல இதை பெருக்கிறோம் 6x ஸ்கொயர். அப்புறம் இந்த 3ஆல இதை பெருக்கிறோம் மைனஸ் 36x. அதே போல இந்த 3ஆல இந்த 3 பெருக்கிறோம் பிளஸ் 9 வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இதுக்கு இது போய் 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x பவர் 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x பிளஸ் 9ஓட வேல்யூ இது. நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னாவே இந்த மாடுலஸ் குறி போட்டு தான் உள்ள எழுதணும். x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 3 அப்படின்னு நமக்கு இதுக்கோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்ம இதே क्वेश्चனை ஒரு ஈஸி மெத்தட்லயும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே சம அளவு மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த x கியூப் இதெல்லாம் பார்த்து ஒரு சிலர் குழம்பிடுவீங்க. அதனால இந்த x ஸ்கொயர் எங்க போடுறது அப்படிங்கிற குழப்பம் இருக்குங்கிறவங்க இந்த x எல்லாம் விட்டுட்டு முதல்ல இது திட்ட வடிவில் இருக்கான்னு பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு பாருங்க.
பார்த்துட்டு இதனுடைய கெழுக்களை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதனுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா x பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்குங்களா? 1ங்களா? ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தமா? x கியூப் ஓட கோஎஃபிஷியன்ட் -12 குறியோட எழுதிக்கணும். x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் +42 அதையும் எழுதிட்டோம். x ஓட கோஎஃபிஷியன்ட் -36 அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் +9 அப்படினுட்டு நம்ம அந்த x ஸ்கொயர் x கியூப் x பவர் 4 எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் எண்களை மட்டும் எழுதிட்டோம். நமக்கு இந்த 1 வேணும். 1 ஐ 1 கூட பெருக்கினா 1 வரும் இல்லைங்களா? அதனால ஓர் 1 1ன்னு எழுதிட்டது. 1ல இருந்து 1 கழிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ மேல ஃபர்ஸ்ட் போட்டுக்கிற இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே 2ஆல பெருக்கி சைடுல போடணும். ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அப்படியே ரெண்டாவது ஸ்டெப்புக்கு இது 2ஆல பெருக்கி போடணும். பாருங்க, ஒரு 2 2 போட்டோமா? அதுக்கப்புறம் இங்க 2 நம்பர் கீழே இறக்கி எழுதணும். எது 2 அப்படின்னா -12யும் +42யும் கீழே இறக்கி எழுதியாச்சு. எழுதுனதையும் இந்த பாருங்க, இங்க என்ன குறியோ அதை இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 கூட எதை பெருக்கினா 12 கிடைக்கும்? 6 2 6 12 அதனால 6. அந்த 6 மேலேயும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 12 கிடைச்சிடும். இப்போ புதுசா போட்ட இந்த 2ஐயும் பெருக்குங்க. 6 36 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? கழிக்கிறோம். இப்போ இதனுடைய குறிய மாத்துவோம், இங்க குறிய மாத்துவோம். இப்போ இதுக்கு இது போயிடும். இப்போ 42ல 36 போச்சுன்னா 6ங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப்புக்கு இந்த கோடு போட்டு இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்னா இதை 2ஆல பெருக்கி சைடுல போடணும். அப்போ இதை 2ஆல பெருக்குனா 2, இது 2ஆல பெருக்குனா -12ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இங்க மீதி 2ஆல பெருக்கிட்டோம்னா 2 நம்பர் கீழே இறக்கிக்கலாம். எது? -36ம் இந்த +9யும் கீழே இறக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் பாருங்க. இப்படி கேப் இருக்கிற மாதிரி நம்பர் எழுதணும். ஒட்டி ஒட்டி எழுதிடக்கூடாது. பாருங்க, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? இப்போ 6 -36 +9 இருக்கு. 2 நம்பரை கீழே இறக்கி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 கூட எதை பெருக்குனா 6 வரும்னு பாருங்க. இது என்ன 6ன்னு பாருங்க. +6. இப்போ இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. 2 கூட 3 பெருக்குனா 6 கிடைக்குமா? சோ 2 3s are 6 போட்டுட்டோம். அடுத்து பாருங்க, அதே 3 இங்க போடுங்க. இங்க என்ன புதுசா போட்டோமோ அதை அங்க உடனே போடணும். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 3 2s are 6 அப்புறம் இந்த 3 -12 times -36 இந்த 3ஐயும் இந்த -12யும் பெருக்கி -36. இப்போ 3 9ன்னு அதே சேம் நம்பர் ஆன்சரா வந்துருச்சு. அதனால இதுக்கு இதை கழிச்சா 0, இதுக்கு இது கழிச்சா 0, இதுக்கு இது போனா 0ன்னு நமக்கு டோட்டல் 0 கிடைச்சிருச்சு. இது ஆன்சர் எழுதும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதணும். இது கூட x ஸ்கொயர் சேர்த்து எழுதணும். 1x ஸ்கொயர். இது கூட x சேர்த்து எழுதணும். 6x + 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுப்போம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. சொன்னா இங்க கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல இல்லீங்களா? திட்ட வடிவுல இல்லாம இருக்கு. அப்ப முதல்ல திட்ட வடிவுல மாத்தி எழுதிக்கணும். அப்படின்னா பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். என்ன? 4x பவர் 4. ஏன்னா இதுதான் பெரிய அடுக்கு இல்லீங்களா? பெரிய பவர். அதனால ஃபர்ஸ்ட் x பவர் 4 எழுதிட்டோம். அடுத்தது x கியூப் டேர்ம். இந்த டேர்ம் தான் அடுத்தது வரணும். சோ அந்த குறியோடு -28 x பவர் 3. இப்போ x பவர் 3க்கு அப்புறம் x ஸ்கொயர் டேர்ம் வரணும் இல்லீங்களா? இங்க வெறும் சைனே இல்ல அப்படின்னா பிளஸ் குறியோட இருக்குன்னு அர்த்தம். இப்போ 37 x ஸ்கொயர். x ஸ்கொயருக்கு அப்புறம் x டேர்ம் வரணும் இல்லீங்களா? அப்போ 42x. அதுக்கப்புறம் இந்த 9 அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை திட்ட வடிவுல மாத்தி எழுதிட்டோம். எழுதினதுக்கு அப்புறம் நம்ம இந்த x எல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த கெழுக்களை மட்டும் எழுதி ஈஸியா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ x பவர் 4 கூட இருக்கிற இந்த 4, x கியூப் கூட இருக்கிற இந்த -28, அதுக்கப்புறம் x ஸ்கொயர் கூட இருக்கக்கூடிய இந்த 37, x கூட இருக்கக்கூடிய இந்த 42, அதுக்கப்புறம் இந்த 9ன்னு நம்ம இந்த 5 நம்பரையும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிடுறோம். மைனஸ் குறியோட வந்தா கண்டிப்பா மைனஸ் குறி போடணும். பிளஸ் குறியோட வந்துச்சுன்னா பிளஸ் குறி போடலாம், போடாம விட்டுலாம், அது நம்ம இஷ்டம். சரிங்களா? இப்போ எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 4 வேணும் நமக்கு. ஒரு எண்ணை அதாலேயே பெருக்கி அப்புறம் தான் இது வரணும். அப்படின்னா 2 கூட பெருக்கினா இந்த 4 வரும் பாருங்க. இந்த காரணிகளை மட்டும்தான் இந்த வர்க்கமூல கணக்குகளுக்கு எடுத்துக்கணும். எந்த நம்பரை அதாலேயே பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகை இங்க இருக்கிற நம்பர் வருதுன்னா அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 வாட்டி 4. சரிங்களா? இப்போ 4ல 4 கழிக்கிறோம், போயிடும். போனதையும் மேல இருக்கிறத 2ஆல பெருக்கி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்னா மேல இருக்கிறத 2ஆல பெருக்கி இங்க போட்டு 4ன்னு கிடைக்கும், போட்டுக்கணும். சரிங்களா?
இப்போ அடுத்து என்ன பண்ணும், ரெண்டால பெருக்கி போட்ட உடனே ரெண்டு நம்பரை மேல இருந்து கீழே இறக்கிக்கலாம். -28யும் 37யும் இறக்கிடும். சரிங்களா? இப்போ இங்க என்ன குறி பாருங்க, மைனஸ் குறி, அதை இங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? 4 கூட எதை பெருக்குனா 28 வரும்? 4 7 28ங்களா? அந்த 7 இங்க போடும். இப்போ புதுசா போட்டது இந்த -7 இல்லைங்களா? அப்ப அதை இங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ 4 -7 வாட்டி பெருக்குனா -28ங்களா? இப்போ புதுசா போட்ட இந்த ரெண்டையும் பெருக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 49ன்னு கிடைக்கும். இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டுக்கு ரெண்டு எழுதிட்டோம்ல. இப்போ கழிக்கணும்னா கீழே இருக்கிறதோட குறிய மாத்தணும். பாருங்க, மாத்திட்டோமா? இப்போ இது மைனஸும் இது பிளஸ்லயும் இருக்கு. 49ல 37 போச்சுன்னா 12ன்னு கிடைக்கும். என்ன 12? கீழே இருக்கிறது இந்த 49ஓட குறி மைனஸ் குறி, அதனால -12. ஏன்னா நம்ம குறிய மாத்திருக்கோம்ல, அப்ப இந்த குறி தான் பேசுவோம். அப்போ இதுல இருந்து இதை கழிக்கிறோம்னு அர்த்தம். -49ல இருந்து 37 கழிக்கிறோம்னு அர்த்தம். 9ல 7 போச்சுன்னா 2, 4ல 3 போச்சுன்னா 1. இதனோட குறி பெரிய நம்பரோட குறி தான் போடணும், அதனால -12 போட்டோம்ல. இப்போ இப்படி கழிச்சு போட்டதையும் பாருங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். உடனே மறுபடியும் இதை 2ஆல பெருக்கி போடணுமா? இது 2ஆல பெருக்குனா 4, இது 2ஆல பெருக்குனா -14. சரிங்களா? இப்போ வாங்க, இந்த 2ஆல பெருக்கி முடிச்ச உடனே இந்த கீழே ரெண்டு நம்பர் கீழே இறக்கிக்கலாங்களா? எது ரெண்டு இறக்குறோம்? 42யும் இந்த 9யும் இறக்கிட்டோம். இப்போ இங்க இதுக்கு வாங்க, 4 கூட எதை பெருக்குனா 12 வருதுன்னு பார்க்கணும். இதுக்கு என்ன குறி இருக்குன்னு பாருங்க. மைனஸ் குறி இருந்தா மைனஸ், பிளஸ் குறி இருந்தா பிளஸ் நீங்க போட்டுக்கணும். 4 3 வாட்டி தானுங்க 12, ஸோ 4 3 வாட்டி 12 வரும்னு நான் 3 போட்டேன். -3 இந்த குறி மைனஸையும், இப்போ இந்த 4 கூட 3 பேருக்கு தான் 12 வரும்னு 3யும் போட்டேன். இங்க இந்த -3 புதுசா போட்டிருக்கேங்களா, அதை உடனே மேலேயும் கொண்டு வந்து இப்படி போட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்க, இதால இதை ஃபர்ஸ்ட் பெருக்கணும். என்ன கிடைக்கும்? -12. மறுபடியும் இதால இதை பெருக்கிறோம். பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 42ன்னு கிடைக்கும். அப்புறம் புதுசா போட்ட 2 -3 இன்டு -3 பிளஸ் 9. இதெல்லாம் ஒரே மாதிரி நம்பருங்களா? இதுல இருந்து கழிச்சா 0, இதுல இருந்து கழிச்சா 0, இதுல இருந்து கழிச்சா 0. அதனால மொத்தமா 0 போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ ஆன்சர் எழுத போறோம். எப்படி ஆன்சர் எழுதுவோம்? மாடுலஸ் ஆஃப் இது கூட x² சேர்த்து எழுதணும். என்ன? 2x². அப்புறம் இது கூட x சேர்த்து எழுதணும், 7x. இது கூட அப்படியே எழுதிடணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2x² மைனஸ் 7x மைனஸ் 3 இன்சைட் தி மாடுலஸ். ஓகேங்களா? அடுத்த தேர்ட் क्वेश्चन 16x⁴ பிளஸ் 8x² பிளஸ் 1ன்னு இருக்கு. நமக்கு x⁴ அப்புறம் ஒரு x³ வேணும், அப்புறம் x² இருக்கு, x வேணும். இதெல்லாம் இல்லாம கொடுத்தாங்க. அதனால நம்ம திட்ட வடிவுல மாத்தி எழுத போறோம். இந்த இடத்துல திட்ட வடிவுனா எது இல்லையோ அதுக்கு 0 போட்டு எழுதணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பாருங்க, 16x⁴. இப்போ x⁴ இல்லைங்க, அதுக்கு பதில் பிளஸ் போடுங்க, 0 போடுங்க, x³ அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் x² டேர்ம் இருக்கா? பிளஸ் 8x² இருக்கு. x டேர்ம் காண பாருங்க, அதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 0x. அப்புறம் இந்த மாறிலி இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, அப்படியே எழுதிட்டோம். சரிங்களா? நம்ம இதுக்குமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர்ஸ், அதாவது மாறிகளை விட்டுட்டு இதுக்குமே நம்ம இந்த வேரியபிள்ஸ் x இருக்கு இல்லைங்களா, மாறிகள் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் எண்களை மட்டும் எழுதி தான் ஈஸியா போட போறோம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, இது 16, அப்புறம் 0, அப்புறம் 8, தென் 0, அப்புறம் 1. நம்ம இருக்கக்கூடிய x ஓட கெழுக்கள் மட்டும் x⁴, x³ x², x, அப்புறம் மாறிலி உறுப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த நம்பர் வேணும், 16 வேணும் அப்படின்னா ஒரு எண்ணை அதாலேயே பெருக்கினாதான் 16 வரும். அப்போ 4 கூட பெருக்கினா இந்த 16 வரும். அப்படிங்கிறதுனால ஒரு 4 இங்கேயும் இன்னொரு 4 இங்கேயும் போட்டு 4 16, 4 times 16 எழுதிட்டோம். இப்போ நம்ம இதுல இருந்து இதை கழிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்க்கு வர போறோம் அப்படின்னா உடனே இந்த 4 இல்லைங்களா, இதை 2ஆல பெருக்கி 8ன்னு இதை சைட்ல போட்டோம். சரிங்களா? இப்போ 2ஆல பெருக்கி போட்ட உடனே 2 நம்பர் கீழே இறக்கிக்கலாமா? கீழே இறக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அடுத்த டேர்ம் வேணும். இங்க 0 தான் இருக்கு. இப்போ இது கூட எதை பெருக்கினா 0 வரும்னா 0 பெருக்கினா தான் 0 வரும். 8 கூட எதை பெருக்கினா 0 வரும்னா 0 பெருக்கினா தான் 0 வரும். அதனால இங்க 0 போட்டோம். இங்க என்ன புதுசா போட்டோமோ அதையே இங்கேயும் போட்டுறோம். இங்கேயும் வேணா பிளஸ் 0 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு 0 வரும், அதுக்கப்புறமும் 0 வரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து இதை கழிக்கிறோம் 0, இதுல இருந்து இதை கழிச்சா 8ன்னு கிடைக்குங்களா? இதை அடிச்சு விட்டுக்கலாம், இதை போடணுன்ற அவசியம் இல்லை. 8ல 0 போனா 8.
இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சா, உடனே இந்த 2ஆல பெருக்கி சைடுல போடுங்க. 8 + 0ன்னு போட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னா 2ஆல பெருக்கிட்டோம், 2 நம்பர் கீழே இறக்கி எழுதலாம்லங்க, கொண்டு வந்து எழுதிட்டோம். பாருங்க 8 கூட எதை பெருக்கினா 8 வரும், 1 பெருக்கினா தானே 8 வரும். 8 1 டைம்ஸ் 8 இல்லையா? இங்க என்ன சைன் இருக்கு, பிளஸ் தானே, அப்ப +1 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இங்க என்ன போட்டோமோ அதை மேல போட்டுருவோமா, அப்படியே நமக்கு இந்த 8 0 1 வந்துடும். கீழே 0 போடுங்க, இது அப்படியே அடிச்சு விடுங்க. இப்போ நம்ம ஆன்சர் எழுத போறோம். என்ன ஆன்சர் பாருங்க, மேல இருக்கு பாருங்க, மாடுலஸ் குறி போடணும். இது கூட x² சேர்த்து எழுதணும், இது கூட x சேர்த்து எழுதணும், இது அப்படியே எழுதணும். அப்போ 4x² + 0x + 1ன்னு வரும். நமக்கு இந்த 0 இருக்கனால விட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ 0x0, அதனால அதை விட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் 4x² + 1ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். அதுலயே fourth question, 121x⁴ - 198x³ - 183x² + 216x + 144. அதாவது 121x⁴ - 198x³ - 183x² + 216x + 144 வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த x⁴, x³ x² x எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா எல்லாமே திட்ட வடிவில் இருக்கு, அதனால அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கனால அப்படியே இந்த x எல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த கெழுக்களை மட்டும் எழுதிக்கிறோம். 216 144 அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கூட இதனுடைய ஆன்சர் எழுத முடியும். எப்படி அப்படின்னா பாருங்க, மாடுலஸ் ஆஃப் இந்த 121 11 வாட்டி 121 வரும், அதனால 11. இது x⁴ அதனால அதுல பாதி x² எழுதிடுறோம். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த 2வது டேர்ம் இருக்கு இல்லைங்களா, -198, இத இந்த 11 2ஆல பெருக்கிக்கோங்க, என்ன கிடைக்கும், 22. இதால வகுங்க, 22 9 வாட்டி நமக்கு 198ன்னு கிடைக்கும். ஸோ -9 அடுத்தது வரும், -9. இது x²னா அடுத்தது x². அப்புறம் இந்த 144ஓட வர்க்கமூலம் என்னன்னா 12 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த குறியை நம்ம கடைசியா போட்டு முடிக்கும் போது போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் ரெடியா இருக்கு, கொஞ்சம் அரைக்குறையா இருக்கு, அதை ஃபில் பண்ண போறோம். பாருங்க 11 வாட்டி 121. இப்போ கழிக்கிறோம் பாருங்க, இதுல இது போயிடுச்சுன்னா 0. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு 2ஆவது ஸ்டெப்புக்கு வரோம்னா இது 2ஆல பெருக்கணுங்கல்ல, என்னன்னு வரும் 22. இதை 2ஆல பெருக்கி போட்ட உடனே இந்த 2 நம்பரை கீழே இறக்கி போடணுமா, -198 -183. இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, 22 இருக்கு, இங்க என்ன குறி, மைனஸ். நமக்கு 2வது என்ன ஆன்சர் வரணும், 9ன்னு வரணும். நம்பரை மட்டும் போடுங்க, x இங்க போட்டுறாதீங்க. -9, அதே -9 இங்க போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 198 அதுவா வந்துருமா, அப்புறம் புதுசா போட்ட 2ஐயும் பெருக்கி போடணுமா, என்ன வரும், +81ன்னு வருமா. இப்போ கழிக்கணும்னா குறிய மாத்துவோம்ல, பாருங்க இதை கழிச்சாச்சு. இது ரெண்டும் ஒரே குறியா, அதே குறியை போட்டு கூட்டிக்குவோமா, 264ன்னு வருது. அடுத்த ஸ்டெப்ல இறங்கிச்சுன்னா இது 2ஆல பெருக்கி சைடுல எழுதிக்கலாமா, 22 - 18ன்னு. இங்க என்ன குறி, அதை இங்க போட்டுக்கோங்க. அப்புறம் 2 நம்பரை கீழே இறக்கி எழுதுங்க, 216 144. 2ஆல பெருக்கின உடனே 2 நம்பர் கீழே இறக்கி எழுதணுமா, எழுதிட்டோம். பாருங்க இங்க மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் குறி போட்டோமா, இங்கேயும் மைனஸ் குறி போடுவோம். அடுத்த நம்பர் என்ன, 12, அங்க போட்டுக்கலாம், இங்கேயும் 12 இங்கேயும் 12. இப்போ பெருக்குனீங்கன்னா சேம் ஆன்சர் தான் வரும், நீங்க பெருக்கவே வேண்டியதில்லை, அப்படியே போட்டுட்டு கீழே கோடு போட்டு இதை அடிச்சு விட்டு இது 0ன்னு எழுதிக்கோங்க. ஆன்சர் முதலே எழுதி வச்சிருக்கோம், அவ்வளவுதான்.